இது பார்த்தீங்களா, பெருமாள் கோயிலில் எல்லா பெருமாள் கோயில்லையுமே இந்த ஸ்லாங்கில் தான் வந்து பாட்டு பாடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இன்னும் 2-3 பெருமாள் கோயிலெலாம் பார்த்தேன். படியேற்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க பேர். ஆனால் படியேற்ற பாட்டு தான், பாட்டும் அதே தான். ஆனால் வந்து இந்த பாடுற டோன் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. அதாவது ராகம் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து பரிமள ரங்கநாதர் கோயில். இங்கே தான் வந்து படியேற்ற பாட்டை நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ராப்பத்து பகல் பத்து, அதாவது பகல் பத்துக்கும் ராப்பத்துக்கும் சேர்த்து பாடிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சமயம். அப்போ வந்து பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாடுறதே வந்து என்ன சொல்கிறது, அவரை அசைச்சு தூக்கி தூக்கி வச்சு பாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நான் வந்து முன்னாடி பார்த்ததில்ல. ஏன்னா வந்து படிக்கிறதுக்கு அடுத்து வேலைக்கு போகிறது இந்த மாதிரி இருந்தனால இந்த மாதிரி கோயிலுக்கு போய் பார்க்குறதுங்கிறதுக்கு டைமே ஃபஸ்ட்டு கிடையாதா, அதனால தெரியாது. அதுக்கப்புறம் வெட்டியாக தானே இருந்தோம். சரி, எந்த கோயிலில் என்ன பண்ணுறாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலாக சுற்றுறது தான் என் வேலையே. அதுவும் மேரேஜ் ஆகிட்டு கொஞ்ச நாள் வெட்டியாக இருந்தேன்னா அப்போ வந்து சரின்னு சொல்லிவிட்டு மாமியாரோடு சேர்ந்து போயிட்டு ஒரு கோயிலையும் போய் பார்ப்பேன். செம்ம ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். பார்த்தா வந்து என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் பகல் பத்து ராப்பத்து ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் டைமிங் டிஃபர் ஆகும். ராப்பத்துக்கு வந்து நைட்டு எப்பயுமே வந்து அந்த பரிமள ரங்கனை சுற்றி வந்து அவருக்கு இருக்கிற அந்த டோரை திறந்து அவரை பாராயணம் பண்ணி தூக்கிட்டு வர்றது வந்து எத்தனை மணி, ஒரு 11:30 12 கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் கோயிலில் உட்காந்து சாமி நைட் பூஜை பண்ணிவிட்டு கோயிலேருந்து வெளில வரதே 1-1:30 ஆகிடும். எப்படியா இருந்தாலும் சாலிடாக 2 மணி இல்லை 1 மணி தான் கோயிலேருந்தே நாங்கள் வெளில வருவோம்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு வந்து சும்மா செமையாக இருக்கும். கோயிலையும் அந்த பாராயணம் பண்ணுறத பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களும் நிறுத்தாமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். பண்ணுறத பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு அதாவது என்ன சொல்கிறது, அவங்கவுங்க பல்லக்கு தூக்குறாங்கல்ல, அவங்கவுங்க வேறு வேலையில் இருந்தாலும் அந்த டயத்துக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்க இதுதான் ஆர்கனைஸ் பண்ணி தூக்குறது. எப்பயுமே வருஷம் அவங்க தான் பண்ணுறாங்க. பெருமாளை தூக்குறது பல்லக்கில் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் வந்து அந்த கண்ணன் தவழ்கிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டுலாம் ஏகாதசி அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். தவுண்டு வர மாதிரியே இப்படி தூக்கி வருவாங்க. நான் தான் நினப்பேன், இதெல்லாம் வந்து எப்படி இவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் தானே வந்து இது பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ